கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் சகோதர சகோதரிகளுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் செய்திக்கான தலைப்பு எம்மை காண்கின்ற தேவன். இதற்கு ஆதாரமான வார்த்தை 2 நாளாகமம் 16:9 கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. தொழில்நுட்பம் மிகவும் வளர்ந்துள்ள காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதன் நிமித்தமாக இப்போ காட்சிகளை படம் பிடிக்கவும் அப்படங்களோடு ஒலிகளை பதிவு செய்யவும் கேமராக்கள், அதாவது ஒளிப்பட கருவிகள் எங்கும் பொருத்தப்பட்டுள்ளன. வீதிகள், கடைகள், விமான நிலையங்கள், வேலைத்தலங்கள் என ஒரு இடமும் மிச்சமில்லை. இந்த கேமராக்களுக்கு விலகி எங்கும் ஓடிவிடவோ ஒளித்து விடவோ முடியாது. இப்பேற்பட்ட இந்த கேமராக்களே சில வேளைகளில் இலத்திரனியல் கோளாறுகள் காரணமாக செயலிழந்து விடலாம். ஆனால் நம் ஆண்டவரின் பார்வைக்கோ யாருமே தப்பிவிட முடியாது. நம்முடைய தேவன் நம்மை காக்கும்படிக்கு உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. எனவே அவருடைய கண்கள் எப்போதும் திறந்த வண்ணமே இருப்பதால் அவர் எல்லா மனுபுத்திரரையும் கண்ணோக்கி பார்க்கிறார். இதை அறியாமல் சிலர் கர்த்தர் பாரார், யாக்கோபின் தேவன் கவனியார் என்று சொல்லுகிறார்கள். ஒரு நாள் ஒரு பெரியவர் பாலைவனத்தின் வழியாக சென்று கொண்டிருந்த போது ஒரு வாலிபன் ஒரு பெரிய ஆட்டு மந்தையை மேய்த்து கொண்டிருப்பதை கவனித்தார். அவர் அந்த வாலிபன் அண்டை சென்று, தம்பி, உனது ஆடுகளில் ஒன்று எனக்கு வேண்டும், நான் அதற்கான விலைக்கிரயத்தை உனக்கு தருகிறேன் என்று கூறினார். அதற்கு அந்த வாலிபன், ஐயா, நான் இந்த ஆடுகளுக்கு சொந்தக்காரன் அல்ல, நான் கூலிக்காக ஆடுகளை மேய்ப்பவன். எனது எஜமானரின் அனுமதியின்றி இந்த ஆடுகளில் எதனையும் நான் தர இயலாது என்று பணிவோடும் சாந்தத்தோடும் கூறினான். அந்த ஆட்டிடையனின் உண்மையை சோதிப்பதற்காக அந்த பெரியவர், தம்பி, உனது எஜமானர் இங்கே இந்த வனாந்தரத்தில் இப்போது இல்லை, அவர் எங்கேயோ கண்காணாத தொலை தூரத்தில் இருக்கிறார். நீ எனக்கு ஒரு கொழுமையான ஆட்டை அதற்கான விலைக்கிரயத்துக்கு தா. உனது எஜமானர் அந்த ஆட்டை குறித்து கேட்டால் அதை ஒரு ஓநாய் வந்து பட்சித்து போட்டது என்று பொய்யை சொல்லிவிடு என்றார். இந்த வார்த்தையை கேட்டதும் அந்த ஆட்டிடையன் சற்று நேரம் மௌனமானான். சற்று நேர அமைதிக்கு பின்னர் அவன் தனது வாயை திறந்து, நல்லதையா, உங்கள் வார்த்தைகளின்படி நான் இந்த எஜமானரை எளிதாக மாற்றிவிடலாம். ஆனால் நான் வழிபடும் என் ஆண்டவரை நீங்கள் சொன்ன வார்த்தைகளால் மாற்ற முடியாதே. அவருடைய கண்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றனவே என்று சொன்னான். அந்த உண்மை உள்ள ஆட்டிடையனின் வார்த்தைகளை கேட்டு மனம் மகிழ்ந்த அந்த பெரியவர் அவனுக்கு தக்க சன்மானம் கொடுத்து விட்டு சென்றார். எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த பயம் இருக்குமானால் நம் தேவனிடமிருந்து எமக்கும் சன்மானம் கிடைக்காமல் போகாது. சங்கீதம் 19:13 தாவீது, துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும் என்று ஜெபிப்பதை பார்க்கிறோம். நாங்களும் இப்போது அவ்வாறே ஜெபிப்போம். எங்கள் நல்ல பரலோக தகப்பனே, இந்த நாள் வார்த்தைக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. எரேமியா 16:17 படி உம்முடைய கண்கள் எங்களுடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கிறது. எம் வழிகள் உம்முடைய முகத்துக்கு முன்பாக மறைந்திருக்கிறதில்லை. எங்கள் வழிகளுக்கும் எங்கள் கைகளின் செயலுக்கும் தக்க சன்மானத்தை உம்மிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளும் படிக்கு எம் வழிகளை சேவைப்படுத்துங்கப்பா. உம்முடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லையப்பா. உமக்கு பயப்படும் பயத்தை எங்கள் இருதயங்களை வைத்து எங்களை நன்றாக நடத்துங்க. இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம், எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.